வர நிறைய பேர் நகை கூட அர்ப்பணித்து இனிமேல் நான் போடவே மாட்டேன்னு போட்டவங்களாம் இருக்கிறாங்க. உங்களை அப்படிலாம் கடவுள் கேட்கல. ராசின்னு நீங்கள் எதை எடுத்து வைக்கிறீங்களோ அது சீக்கிரம் உங்களை விட்டு போய்விடும். அதுக்கு உதாரணமாக நானே நிற்கிறேன். நான் உணர்ந்ததுனால சொல்கிறேன். அந்த ராசி நீங்கள் வச்சுக்கிறது நீங்கள் அதை எடுத்து போட்டு பாருங்கள், இன்னும் பெரிய பெரிய நல்லது நடக்கும். அப்போ அது எது உங்களுக்கு தடையாக இருந்தது உங்களுக்கு புரியும். அதனால் ட்ரெஸ்ஸு கலரில் ராசி இருக்குது, இந்த பேண்ட்டு போட்டு போனால் மழை வரும் இருக்குதுங்க சொல்கிறாங்க. ஐயா அந்த ட்ரெஸ் எப்போ போடுறோம் அப்போல்லாம் மழை நஞ்சினே வருவேன்றார் ஒருத்தர். என்ன பிரதர் சொல்கிறேன்னா, ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸு போடும்போதெல்லாம் மழை நஞ்சினே வருவேன். இன்னொருத்தர் சொன்னார், இந்த ட்ரெஸ்ஸு போடும்போதெல்லாம் நான் ஊந்து எஞ்சி தான் வருவேன். அப்புறம் ஏன் இதை போடுறேன் அப்படின்னு. இல்லை லீவ் கொடுக்க மாட்டாங்க, நான் ஊந்து எஞ்சி போகலான்னு தான் போயின்னுக்கிறேன். அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சுக்கிறேன் பாருங்க ராசி. சில பேர் இந்த துட்டுங்களை மாற்றாமல் அப்படியே என்ன நம்ம இது வச்சுன்னுக்கிறேன்னா, இது ரொம்ப இந்த நோட்டு இது வந்த பிறகு தான் நிறைய வந்துன்னு. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எப்பவுமே கர்த்தர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். நீங்கள் எப்பவுமே ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, கர்த்தர் உத்தரவு பிறப்பிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் ஒரு பொருள் மீது ஒரு கலர் மீது குறிப்பிட்ட நேரத்தை கேட்டு மனுஷிகமாக எதையும் செய்யாதீங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் ஆண்டவரிடத்தில் உத்தரவு பெற்று உங்கள் குடும்பத்தின் நிகழ்வுகளை நீங்கள் நடப்பீங்க. அந்த அது எப்படி பிறக்குன்னா, ஊழியக்காரர்கள் மூலமாய் அந்த உத்தரவு பிறக்கும். ஆகவே இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆமோஸ் 3:7. தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். பாருங்க அழகாக சொல்றாரு பாருங்க. திரும்ப அதை நம்ம வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தாம ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அந்த ரகசியம் ஏன் நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சு கூட தெரியாத மாதிரி அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ பேசாத கம்முனருன்னு சொல்லியிருக்கிறதுனால தான். நீங்கள் யோசிக்காதீங்க, எதுவும் தெரியாத பொழுது பாஸ்டருக்கு அப்படியே இருந்துட்டு இருக்கிறாரு. இல்லை, அவர் உத்தரவு கொடுக்கல, இப்போ நீ இது பேசக்கூடாதுங்க, இப்போ நீ இது செய்யக்கூடாதுன்றதுனால கம்முன்னு இருக்கிறோம். எல்லாருடைய சூழ்நிலைகள் அறியத்தக்கதாய் கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். இங்கே இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுடைய வழி, உங்களுடைய நடக்கை, உங்களுடைய பார்வை, உங்களுடைய சிந்தை எந்த கோணத்தில் போயிட்டு இருக்குது, எந்த ட்ராக்கில் போயிட்டு இருக்குது முதற்கொண்டு கர்த்தர் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை ஊழியக்காரனுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் ஏன் உங்ககிட்ட நேரடியாக இன்னும் அதை பற்றி பேசல தெரியுமா? ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அது. நீ போய் கேட்டினா, இப்போ அது நீ வேணாம், இப்போ நீ கேட்காத, நான் பேசுகிறேன், நான் சரி பண்ணுறேன் தெரியப்படுத்திட்டாரு. ஆனால் நான் இது வரைக்கும் யார்கிட்ட நான் கேட்டிருப்பேனா? நீங்கள் எனக்கு தெரிஞ்சு கூட ஏன் தெரியுமா கம்முன்னு இருக்கிறேன்? நிறைய விஷயத்தில் அவர் அப்படி இருக்கிறார். அவர் பிள்ளைங்களுக்கு அவரே இருக்க செய்யும்போது நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு வெளிப்படுத்துக்காக, ஏய் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதா? உன் மேட்ரெலாம் என்கிட்ட தான் இருக்குது, உன் கதையெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது, உன்னை பற்றி எல்லா ஹிஸ்ட்ரியும் கத்துற எனக்கு ஒப்பிச்சுட்டுக்கிறாரு. அப்படியே எனக்கு எல்லாமே தெரியும், உன்னை பற்றி என்னென்ன சொல்லட்டுமா? அதுக்காக கர்த்தர் சொல்கிறாரு, பாரப்படுறதுக்காக, அழுவுறதுக்காக, இன்னும் முட்டி போட்டு அழுடா, இன்னும் முட்டி போட்டு ஜோம் பண்ணுறா. இந்த பிள்ளை இப்படி இருக்குது, இந்த தம்பி இப்படி இருக்கிறான், இந்த தங்கச்சி இப்படி இருக்குது, இன்னும் முழங்கால் படிக்கிடு, இன்னும் உபவாசம் போடு, இன்னும் அழு, இன்னும் ஊழியக்காரனி, இன்னும் பாரப்படு, இன்னும் பாரப்படு, இன்னும் அழு. அதுதான் அதுக்கு தான் சொல்கிறத தவிர, பாதிக்கப்பட்டவங்ககிட்டே போய் அதை சொல்லுவாங்கள்ல, வெந்த புண்ணில் வேல் கொண்டு குத்துற மாதிரி காயப்பட்டவங்ககிட்ட திரும்ப போய் குத்துறதுக்காக கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தலை. ஆண்டவர் சொன்னது என்னன்னா, இப்போ நீ கேட்காத, நேரம் வரும்போது, நீ அழைக்கப்படும் பொழுது, நீ பேசும் பொழுது நீ பேசு. ஆண்டவர் ஊழியக்காருக்கு ரகசியங்களை அறிவித்திருக்கிறார். அந்த ரகசியங்களை எல்லா இடத்திலும் நான் அதை அறிவிச்சிட முடியாது, எல்லா இடத்துலையும் அதை பேசிட முடியாது. நீங்கள் நினைக்காதீங்க, அவர் இதெல்லாம் கண்டுக்க மாட்டார், அவர் கண்ணுக்கு இதெல்லாம் தெரியாது, அவருக்கு இருக்கிற வேலையில்
அவர் பாவம் புண்ணைக்கும் பருக்குருக்கும் ஓடின்னு கிடக்கிறாரு. இதில் வேறு நம்மளை வேறு கான்சன்ட்ரேஷனாக இது வேறு நம்ம கதையெல்லாம் அவர் கலரவே மாட்டார். நினைக்காதீங்க. எல்லாருடைய சூழ்நிலைகளில் கர்த்தர் ஊழியக்காரன் அழும்பொழுது, முட்டி போடும்போது, ஜெபம் பண்ணும்போது, இந்த ஆல்டரில் நிற்கும்போது கர்த்தர் ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்துவார். நான் எந்த ஊழியக்காரனும் உங்களை காயப்படுத்த மாட்டேன், உங்களை திட்ட மாட்டாங்க. எப்படி உத்தரவு கொடுக்குறாரு? பிரசங்கத்தை கேட்டு மாறிடணும். அதுக்கு தான் எனக்கு தெரியப்பட்டது. எதுக்கு? பிரசங்கம் பண்ணும் பொழுது, நீ பேசும்பொழுது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. வர்ஷிப் பண்ணும் பொழுது அவங்கள தொடும்போது அதை புரிஞ்சுக்குவாங்க. ஜெபம் பண்ணும் பொழுது அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு தான் உனக்கு வெளிப்படுத்தின தவிர டைரெக்டாக போய் அப்படி பண்ணனா அன்னைக்கு என் ஊழியத்தில் நான் விழுந்து போனோம்னா மாறிடுவேன். அதனால் நிறைய பேர்கிட்ட தம்பி தங்கச்சி உண்மையை சொல்கிறவங்ககிட்ட நான் எதையும் கேட்கல. சிஸ்டர் பிரதர் உங்ககிட்ட தெரிஞ்சு கூட ஏன் தெரியுமா கேட்காம இருக்கிறேன்? வார்த்தையின் மூலமாய், ஊழியக்காரன் மூலமாய், கர்த்தர் பேசுகிற வார்த்தையின் மூலமாய் மாறிடுவீங்க. உங்களை மாற்றிடுவார், உங்களை தொற்றுவார்ன்ற நம்பிக்கையில் தான் கர்த்தர் என்ன பேச விடல. நான் பேசிட்டேன்னா உங்களுக்கு பெரிய மன கஷ்டமாயிடும், நீங்கள் ரொம்ப ஒடுங்கி போயிடுவீங்க. ஐயா நம்மளை பற்றி என்ன நினைப்பார் அப்படின்னு கூனி குறுகி ஆலயத்துக்கு வரத்துக்கு வெக்கப்படுவீங்க. அந்த சூழ்நிலை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நீ என் பிள்ளைய நீ அவருக்கு என்னை விட யார் திரும்ப முக்கியம்? ரொம்ப நீங்கள் தான். அடி வாங்கிறதுக்கு உதவாங்கிறதுக்கு தான் நான். சந்தோஷப்படுறதுக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு தான் அவருக்கு உரிமை கொடுத்துக்கிறாரு. உங்கள் மேலே தான் என்ன காட்டிலும் ஊழியக்காரன் அவர் சொல்கிறாரு, ஒருவனுக்கு ஊழியம் பண்ணால் நான் அவருக்கு ஊழியம் பண்ணம்மா, ஆனால் என்ன யார் கனம் பண்ணுவாரா? பிதா. ரெண்டுமே அவர் தான். அவர் என்ன சொல்கிறாரு? ஒருவன் எனக்கு ஊழியம் பண்ணால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆனால் என் பிள்ளை நீ எதுவும் சொல்லாத, உனக்கு காட்டுறதுக்காக நீ அவங்கள குற்றப்படுத்தாத. நீ யாரையும் குற்றப்படுத்த உனக்கு அதிகாரத்தை நான் கொடுக்கல. உனக்கு எதுக்கு காண்பிக்கிறேன், எதுக்கு தெரியப்படுத்துகிறேன்? நீ அழுணும், முழங்கால் படியணும், இன்னும் ஊழியத்தில் பாரப்படணும். நீ அப்படி தெரிஞ்சுன்னு இருக்கக்கூடாது, சொகுசாக இருக்கக்கூடாது. நீ எதுக்கு உன்னை அழைச்சிருக்கிறேன்? நீ பாரப்படுறதுக்கு அழைச்சிருக்கிற. அதனால் ஊழியக்காரனா நீ நின்று இங்கிருந்து பேசுகிற வார்த்தை மூலமாக உத்தரவு கூட பிள்ளைகளுக்கு. என் பிள்ளைங்க அதை புரிஞ்சுக்காத அளவுக்கு மக்குங்கெல்லாம் கிடையாது, எல்லாம் ஞானவான்கள் தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் ஞானவான்களாக அவருக்கு உங்களுக்கு இருக்கிற பாடு அது. நம்ம சொல்ல வேண்டியது ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஊழியக்காரர்கள் மூலமாய் உத்தரவு கொடுக்குறார். உத்தரவு வேணுன்றவங்க கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவது, ஆண்டவர் ஜபத்தின் மூலமாய் உத்தரவு கொடுக்கிறார். எதன் மூலம் உத்தரவு கொடுக்குறாரு? ஜபம் பண்ணுறது மூலமாக உத்தரவு கொடுக்குறார். நம்ம நிறைய நேரங்களில் ஆலயத்துக்கு வரும்போது தான் ஜெபிக்கணுன்ற எண்ணம் வருது, வீட்டுக்கு போனால் ஜெபிக்க முடியல. எங்கய்யா அவர் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுற, பிள்ளைங்க ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுது. அவங்க பிரச்சனை பண்ணாத நேரமாக பார்த்து எழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டோன்னா கர்த்தரிடத்துலேருந்து கிடைக்கிற உத்தரவு உங்களுக்கு பிறப்பிக்காது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது, இன்னைக்குரிய கிருபையில் என்னை எப்படிலாம் நீங்கள் நடத்த போகிறீங்க, நாங்கள் போகிற இடத்துலலாம் என் கூட வாங்க, எனக்கு நீங்கள் தான் உத்தரவு கொடுக்கணும். நான் சந்திக்கிற அதிகாரிகள், சந்திக்கிற மனுஷர்கள் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகும்படி என்னை பயன்படுத்துங்க, அந்த வழியில் நான் போனேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற ஒரு ஜபம் உத்தரவு கொடுக்குறாரான்றது. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஏந்து உட்காந்து படிச்சுனா உத்தரவு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஜபத்தின் மூலம் உத்தரவு. ஜபத்தில் கர்த்தர் அப்படி தரிசனம் போல வெளிப்படுத்துவார். உத்தரவு கிடைக்கும், உத்தரவு கிடைக்காம போவாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்கும், டேஸ்ட்டாக சமைக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்குவோம். இவ்வளோ நேரம் அது நல்லா கலக்கினே இருந்தால் தான் நல்லா வருன்றதுனால அரை மணி நேரம் கூட நின்று கிண்டின்னு கிடமோ தவிர, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறோமா ஒரு இடத்துல நின்று அதை இப்படி பண்ணுறதுலாம் நம்மளுக்கு என்னென்னா, நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கணும், நம்ம நல்ல சுவையாக கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நம்ம இன்னும் அழகாக டேஸ்ட்டாக பண்ணுறது. நம்ம அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், 20 நிமிஷம், 10 நிமிஷம், 1 நிமிஷமாவது ஜெபம் பண்ண முடியுதா? இப்போ ஜெபிக்காத வாழ்க்கையில் எப்படி உத்தரவு கிடைக்கும்? நீங்கள் எப்படி ஆண்டவரிடத்தில் உத்தரவு எதிர்பார்க்கலாம்? அவர் சொல்ல என்னை நோக்கி கூப்பிட்றவங்களுக்கு தான் உத்தரவு கிடைக்கும். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குறதே கிடையாது. சண்டே டு சண்டே, இந்த ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுத்தா அத்தோடு அத்தை ஞாயிற்றுக்கிழமை தான். எனக்கு இது பாருமா, கொஞ்சம்மா நான் குளிச்சுட்டு வரேன், பைபிள் கொஞ்சம் எடுத்து வைமா, பா என் பைபிள் எங்கே எடுத்து வச்சுருப்பா, கொஞ்சம் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். பைபிள் எங்கே போகிறோம் நம்மளுக்கு தெரியாது. ஜெபம் பண்ணுறோம்,
என்னைக்கு ஜெபம் பண்ணுறோம்? பிரச்சனை வரும்போது, எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு சூழ்நிலை பார்த்துட்டு, ஐயோயோ அப்பா நல்ல வேலை இன்றைக்கி வீட்டுக்கு போனோன்னா ஜெபம் பண்ணிட்டாப்பா, இவங்க நிலைமையில் நம்மலாம் இல்லையேன்ற ஏதாவது ஒரு திகில், ஒரு பயத்தை காட்டின பிறகு தான் என்ன வருது? ஐயோ ஜெபம் பண்ணி அவனை இன்னைக்கு, ஐயோ பயந்துட்டேன், அவங்கள அதை அந்த சம்பவத்தை பார்த்து பயந்துட்டேன். அன்றைக்கி போய் உக்காந்து ஒரே ஷபா ரபா ரபா தான். ஆண்டவரே இன்னும் குழந்தை ரொம்ப உற்சாகமாகுது, இன்னைக்கு ஒன்றும் புரியலையாம்மா அப்படின்ற மாதிரி அன்றைக்கி தான் ரொம்ப அப்படியே உற்சாகம். ஏன்னா பயம் வந்துட்டுக்குது, முடியல, பயத்தினால ஜபம் அப்படியே கத்துறது. ஆண்டவரே, பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க வந்து கதவு தட்டியப்பா கொஞ்சம் பொறுமையாக ஜபம் பண்ணு சாமி, அது புரிகிற மாதிரி பண்ணா. இப்போ புரியாத பாஷையில் ரபா ரிபானா எனக்கு ஒன்றும் புரியல, நீ ஏன் கத்திட்டு இருக்கிற? பக்கத்தில் நாங்கள் தூங்குவானாவா? பாஸ்ட்டு தான் எல்லாம் தூங்கின பிறகு ஜபம் பண்ண சொன்னார். அவனை வச்சா சரியாக போகுது, இவ்வளோ பேரும் கெட்டு போகிறதுக்கு அவன் தான் காரணன்ற நிலைமை கொண்டு வந்து விட்டுறக்கூடாது. ஜபம்ன்றது ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கின ஐக்கியம். உங்களுக்கு உத்தரவு பதில் கொடுப்பார். இல்லை ஃபாதர் பாடியிருப்பார், கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார், உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவார். அவ்வளோதாங்க. உண்மையாக கூப்பிடும் பொழுது கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுப்பார். எத்தனை பேர் ஜபத்தின் மூலமாக கர்த்தருக்கு உத்தரவு பெற்றிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஜபத்தின் மூலமாக உத்தரவு பெறணும். புண்ணையில் இடம் வாங்கிறதுக்கு உத்தரவு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். பேராக்கிட்ட போய் நிற்கணுமா, ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்கணும். பிரதர் வீட்டுக்கு போனோம், ஆண்டவரே உத்தரவு கேட்கணும். சிஸ்டர் வீட்டுக்கு போனோம், ஆண்டவரே ஜெபம் பண்ணி உத்தரவு கேட்கணும். போட்டோமா வேணாவா, போவாதுன்னா போகக்கூடாது. ஆண்டவரே அவங்க கோச்சிக்குவாங்க, கோச்சிக்கிட்டு நீ போவாத, போனா பிரச்சனை, போவாத. ஆண்டவர் உத்தரவு போடுவார் ஊழியக்காரனுக்கு, நீ போவாதன்னா போவாத. சில பேருக்கு சில நேரத்துலலாம் நான் கிளம்பிடுவேன், வண்டி எத்தனை கிளம்பும்போது நான் திரும்பி வந்துட்டீங்கன்னு கேட்பாங்க, தம்பிங்க கர்த்தருக்கு சித்தம் இல்லைப்பா அப்படின்னு. நான் கிளம்பிட்ட பிறகு ட்ரெஸ் எல்லாம் மாற்றின்னு கிளம்புனேன், உத்தரவு கிடைக்கல, திரும்பி வந்துட்டேன், அவ்வளோதான். சில நேரங்களில் உத்தரவு போகும்போது போவாத, நில்லு, இரு, இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு பொறுமையாக இரு. உத்தரவு கர்த்தரிடத்தில் கிடைக்கும், ஜெபம் பண்ண தான் கிடைக்கும். ஜெபிக்காமல் உத்தரவு கிடைக்காது பிரதர். நீங்கள் எதை செஞ்சாலுமே ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யுங்க. இங்கே பாருங்களேன், யோபு 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யோபு 12:4. என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார், உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு. நீங்கள் நேரத்தை யாருக்கு அதிகமாக கொடுக்குறீங்க? சிநேகிதருக்கு தான், நண்பருக்கு தானே நீங்கள் நேரத்தை நிறைய கொடுக்குறீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் யார் அதிகமாக நேசிக்கிறீர்களோ அதே நபர்களால் நிந்திக்கப்படுவீர்கள். நிந்திக்கப்படும் பொழுது தான் ஆண்டவரை தேடுவோம். யோபு தன்னுடைய சிநேகிதரால் நிந்திக்கப்படும் பொழுது ஆண்டவரிடத்தில் நோக்கி அவர் ஜெபிக்கிறார். அவர் சொல்றாரு, நான் அப்படி அந்த நிலைமையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எனக்கு மறு உத்தரவு அருளுவார், உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுவான். நீங்கள் ஆண்டவரிடத்தில் உத்தரவு கேட்கணும்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னா, உலகத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் செய்வேன், எல்லாக்கிட்டும் போய் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அவர் சொன்னார்னா, நம்மளுக்குள்ளே இருக்கிற ரகசியம், நம்மளோட கூட கடவுள் பேசுகிறாருன்னா நம்ம தான் கரெக்ட் பண்ணிக்கணும். அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம பெருமையாக நான் எது வந்தாலும் ஆண்டுகிட்ட கேட்டு தான் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், சரி நாளைக்கு மழை வருமா, மழை கேட்டு சொல்லாமா ஆண்டர்கிட்டன்னு கேட்பாங்க. இல்லை, இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உத்தமனான நீதிமான் பரியாசம் பண்ணப்படுவான். நான் உத்தமனாக இருக்கிறேன், நீதிமானாக இருக்குன்றது 4 பேருக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. நம்ம போயிட்டு நான் எதுவாக இருந்தாலும் உத்தரவு கேட்டு தான் செய்வேன் அப்படின்னா அவன் சொல்லுவான், நாளைக்கு மழை வருமா, மழை வருதான் கேட்டு உத்தரவு சொல்லு ஆண்டர்கிட்ட. நீ வரும்னு சொல்லுவியா, வராதுன்னு சொல்லுவியா? அது எப்படி தெரியுமா? வரும்னா வராது, வராதுன்னா வரும். ஏன்னா அவ்வளோ நேரம் உக்காந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து என்னென்ன புயலுக்கு பேர் வைக்கிற ஆள் அவரு இன்னைக்கு மழை வருனாவே வர மாட்டுது.
அவர் லீவ் விடுற அன்னைக்கு மழை வருது, மழை வர அன்னைக்கு லீவ் விட மாட்டுறாங்க. நிலைமை பாருங்க. அவர் என்னைக்கு பலத்த புயல் ரெட் அலர்ட்னு போடுற அன்னைக்கு பளிச்சு நடிக்குது வெயில். என்னப்பா மழை வரேன்னா வெயில் கொளுத்துதேடா அப்படின்றோம். ஆனால் விடுமுறை இல்லை, புயல் கடந்து போயிடுச்சு, எல்லோரும் ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள பேர் அப்பா அம்மா திட்டினே சாப்பிட்றாங்க. பாவிங்க மழை வரும்போதெல்லாம் லீவ் விட மாட்டுறானுங்க, மழை வராத அன்றைக்கி லீவ் விட்றானுங்க. மழை வர அன்றைக்கி பேர் குழந்தைங்கள மழையில் எப்படி எடுத்து போய் விடுறது, ஆட்டோ கூட வருமா வராதே தெரில, நஞ்சினே கூட்டின்னு போயிட்டு நஞ்சினே விட்டு வராங்க, இன்றைக்கி லீவ் விட மாட்டுறானுங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் நீங்கள் வந்து பரியாசம் படுகிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படக்கூடாது. சிநேகித இடத்துல போயிட்டு நீங்கள் உத்தரவு பிறப்பிக்கணுன்றது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு தரிசனம். உங்களோட கூட அவர் உருவாடுகிறார். யோபு ஜெபிக்கிற ஒரு மனுஷன், ஆண்டவரிடத்தில் உத்தரவு கேட்டு எல்லாத்தையும் செய்யக்கூடிய மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் அவர் அதை அனுபவித்ததுனால சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவரோடு கூட ஜெபத்தில் உத்தரவு கேட்க முடியும். ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பார். அந்த உத்தரவை நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அது எப்படிப்பட்ட டீலிங்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் யார்கிட்டையும் சொல்லியே இருக்க மாட்டீங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கும், ஏன்னா எனக்கு நடந்துக்குது. யாருக்கும் சொல்லவே மாட்டீங்க, மனசில் நினைப்பீங்க, மேகம் மூட்டமாக இருக்கும், ஆண்டவரே இங்கேருந்து வீட்டுக்கு 10 நிமிஷம், ஆண்டவரே 10 நிமிஷம் நான் போயிட்டு பிறகு வரணும் மனசில் நினச்சி போவீங்க. நீங்கள் வீட்டு வாசலில் மெச்சவனை தப்ப தப்பான்னு விழும். சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. இது ஜெபம் பண்ணிச்சான், 10 நிமிஷம் மழை நிறுத்தினாராம், வீட்டாண்ட வந்தவுடனே மழை தப்ப தப்பான்னு வந்துச்சான். யாருன்னா காதில் பூ சுற்றிருப்பான், போய் சொல்லணுவான். ஆனால் உண்மையாக நடக்கும், உண்மையாக நடக்கும். கொஞ்ச நேரம் நிறுத்தி வைங்க ஆண்டவர். ஏதோ நீங்கள் மனசில் வேண்ட மறு உத்தரவு கொடுக்குறாரா இல்லையா ஆண்டவர்? நடந்திருக்கா உங்களுக்கு? ஒரு நாள் ரொம்ப எமர்ஜென்சிங்க, நான் ரொம்ப எமர்ஜென்சியாக போயிட்டுருக்கிறேன். ட்ரெயின்லாம் நின்று சாத்தியமே கிடையாது, ட்ரெயின்லாம் நின்று சாத்தியமே கிடையாது. ஆனால் அன்னைக்கு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ட்ரெயின் லேட்டுங்க. நான் இது விட்டோம் இன்றைக்கி, வேறு அவ்வளோதான், இன்றைக்கி இந்த வேலை முடியாதுன்னு நினச்சிட்டு போனால் ட்ரெயின் நிற்கிது. எனக்கு ஒரே ஆச்சரியம், வேறு எதாவது புதுசாக எதனா ஒரு ட்ரெயின்னு பார்த்தா நான் ரெகுலராக பார்க்குற ஆளுங்களே அதில் இருக்கிறாங்க. என்ன நின்றுக்கிறீங்கன்னா இன்றைக்கி 15 நிமிஷம் லேட்டாம்பா, என்னான்னு கேட்டால் அங்கே ஒரு மாடு ஏதோ ஒன்று இதுவாகிடுச்சா என்னமோ, அங்கே ஏதோ ப்ராப்ளம் கோளாறு ஆகிட்டு நிற்க சொல்லிக்கிறாங்க. 15 நிமிஷம் லேட்டாக போயின்னுக்குறோம். எனக்காக தான் நான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னால் சிரிக்க மாட்டானுங்க. ஆனால் எனக்கு தெரியும் எனக்காக தான் நிறுத்தியிருக்கிறாருன்னு. ஏங்க உண்மையாக இல்லையா பிரதர் சிஸ்டர்? உங்களுக்காக இது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள். சொன்னால் நம்பவே மாட்டாங்க யாருமே, ஆனால் அது நடக்குது, அது உண்மை. ஏன்னா உத்தரவு உங்களுக்கு கொடுக்குறாரு. என் பிள்ளைக்காக ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வருது பஸ்ஸு ட்ரெயின், ஏதோ ஒரு காரியத்தை ஏதோ ஒன்று கர்த்தர் செய்கிறாருங்க, உத்தரவு கொடுக்குறாரு. ஜெபத்தின் மூலம் நீங்கள் விசுவாசமாக கேட்குற 2 நிமிஷம் ஜெபமாக இருந்ததுக்கு கர்த்தர் பதில் கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள், யாக்கோப்பு ஜெபம் பண்ணார், ஆசீர்வதிக்கப்பட்டார். ஜெபத்தில் தான் யாக்கோப்புக்கு உத்தரவு கிடைச்சது. அண்ணால் ஜெபிக்கிறாங்க, ஜெபத்தில் தான் உத்தரவு கிடைத்து உனக்கு ஆண் பிள்ளை பிறகும். எசேக்கியா ஜெபம் பண்ணுறாரு, சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரே நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டார் தீர்க்கதரிசி. ஜெபிக்கும் பொழுது உத்தரவு கிடைத்து சாக போகிறன்ற மனுஷன் 15 வருஷம் உயிரோடு இருந்தார். ஜெபிக்கும் பொழுது உத்தரவு பிறகு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. 3வது காரியம், வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய உத்தரவு உண்டாகும். வார்த்தையின் மூலம் கர்த்தர் பேசுகிற ஆண்டவர். சங்கீதம் 119 நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 119 முழுவதுமாகவே எபிரேய மொழியில் ஹேலப் பெத் கிமல் டாலத் வாவ் சாயின் யாட் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கும். அது எல்லாமே வந்து ஏபிசிடி மாதிரி அந்த ஆல்பபெட் ஆர்டரில், ஈப்ரூவுடைய ஆல்பபெட் ஆர்டரில் ஒவ்வொரு வசனங்களும் 8 வசனங்களாக பிரிக்கப்பட்டு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முழுக்கமே வேதத்தை பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா வார்த்தையின் மூலம் தான் கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, மறு உத்தரவு கொடுக்குறாரு. பைபிள் நான் கிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிறேன், வேதம் உங்ககிட்ட பேசும் அப்படின்ட்டு. நீங்கள் பேசி பார்த்துக்கிறீங்களா பைபிள் கிட்ட? பேசும் வேதாகமும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நாள் தோணுச்சு. இது பேசும் வேதாகமும், இது என்னோட கூட பேசுது. நான் தினமும் அதுக்கிட்ட பேசுகிறேன், நான் சிரிக்கிறேன், பைபிள் படிக்கும்போது சிரிக்கிறேன், சில நேரத்தில் சந்தோஷப்படுறேன், சில நேரத்தில் துக்கப்படுறேன். நான் பைபிள் படிக்கும்போதெல்லாம்
ஆண்டவருக்கு இந்த பைபிளை கிஸ் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? இந்த அப்படியே அப்படியே இன்னைக்கு என்ன சம்பவம் அப்படியே அப்படியே இருக்குது. இது என்ன வெளிப்பாடா, இல்லை தீர்க்க தரிசனமா, இல்லை உத்தரவா? எப்படி ஆண்டவரே இன்னைக்கு சம்பவத்தை, இந்த சூழ்நிலை அப்படியே நீங்கள் இது இன்னைக்கு எதர்ச்சியாக படிக்கிற சங்கீதமாக இருக்கட்டும், எதர்ச்சியாக படிக்கிற ஸ்கிரிப்சர் ரீடிங்காக இருக்கட்டும், நம் வாழ்வோடு கூட சம்மந்தப்பட்டது தான். இந்த வார்த்தைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்குற பிரசங்கம் அந்த வார்த்தைகள் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க. இந்த சங்கீதம் 119 முழுவதுமாக அது இருக்குது பாருங்கள். சங்கீதம் 119 89வது வசனத்தை நம்ம வாசிப்போம். உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வசனங்கள் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. வசனங்கள் என்றைக்குமே ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்கக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளின்படி நம்ம வாழ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். வார்த்தைகள் மூலமாக தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பேசுவார், உத்தரவு கொடுப்பார். வாசிச்சா தானே உத்தரவு கிடைக்கும். நம்ம தான் வாசிக்கிறதே இல்லையே. எத்தனை பேர் பைபிள் வீட்டுக்கு கொண்டு போகிறீங்க? எத்தனை பேர் பைபிள் சர்ச்சில் வச்சுட்டு போகிறீங்க? தம்பிங்களா, பைபிள் எத்தனை பேர் வீட்டுக்கு? எனக்கு ஒரு பெருமை இருக்குங்க எப்பவுமே. என்ன பெருமை தெரியுமா? நீங்கள் என்னை பாருங்கள், உள்ளே வரும்போது பைபிள் வச்சுன்னு இப்படி வந்துன்னு இருப்பேன். நான் எங்கே போனாலுமே எங்கன்னா ஒரு நாளைக்கு மீட்டிங்க்கு எங்கன்னா போகும்போது ஒரு நாள் பைபிள் இல்லாமல் போயிட்டேன். பாஸ்டம்மா பார்த்து, ஓ போயிடுவேன் நீ பைபிள் இல்லாமல், போய் தான் பாரா நீ ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு பைபிள் இல்லாமல் போறியான்னு. அப்படியே துணி இல்லாமல் போகிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஐயோயோ, ஏம்மா எத்தனுவா பைபிள் எத்தனுவான்னு. அது என்னமோ தெரில, பைபிளோடு போனால் தான் ஒரு அப்படி பைபிள் வச்சுட்டு போனான். பைபிள் கூடவே இருந்தால் ஒரு தைரியம், அந்த வார்த்தைகள் இருக்கணும். கூடவே வச்சுக்கிறதுக்காக அப்படியே ஜிப் போட்டு கூடவே வச்சுன்னு போகக்கூடாது. படிச்சுட்டு படிக்கணும், வார்த்தையை படிக்கணும். இதில் இருக்கிற வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுறாரு? உத்தரவு கொடுக்குறாரு. அது 92வது வசனத்தை நம்ம வாசிப்போம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உம்முடைய வசனம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் மடிந்து போயிருப்பேன். நான் கண்ணீரோடு போகும் பொழுது யாருமே இல்லையே, மனுஷர்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நான் எங்கேயோ அழுது கூனி குறுக்கிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு காரில் எழுதிருக்குது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி. நான் ஒரு நாள் நம்பிக்கை இழந்து போகிற சூழ்நிலை ஒரு ஆட்டோ பின்னாடி எழுதிருக்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி படிக்கும் பொழுது அந்த நம்பிக்கை இருந்த சூழ்நிலை அப்படியே ஒரு தைரியம். ஆண்டவர் பேசிட்டாரு, நிச்சயமாக முடிவு உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு. காரியம் போகும்போது ஜெயமாக மாறுது. உண்மைங்க. சின்ன ஒரு வார்த்தைக்கு ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் படிச்சுட்டு போய் பாருங்க, ஜெயமாக மாறும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒரு விஷயமா போகிறேன், அந்த விஷயம் எப்படி முடின்றத உன் வார்த்தை மூலமாக பேசுங்க ஆண்டவரே, உத்தரவு கேளுங்க. வார்த்தை மூலம் கர்த்தர் உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. இது உண்மையா, இது சாத்தியம், இது கர்த்தர் செய்வார். உங்களுடைய வார்த்தைகள் என்னுடைய மன மகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்தால் என் துக்கத்தில் நான் மடிந்து போயிருப்பேன். அவருடைய வார்த்தை தான் என்னுடைய மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. 93வது வசனம், நான் ஒருபோதும் கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவருடைய வார்த்தைகள் என்னை உயிர்ப்பிக்கக்கூடியது. அவர் கொடுக்கிற உத்தரவு செத்து போயிருந்த, கனியற்று இருந்த, வெட்டப்பட்ட என்னை துளிர்க்க செய்கிறதாவும், கனியற்ற என்னை கனி கொடுக்கிற செய்கிறதாவும், உயிரற்ற ஜடமாய் இருந்த, பிண்டமாய் இருந்த என்னை உயிர்ப்பிக்கக்கூடியதாய் கர்த்தருடைய வார்த்தை அமைகிறது. எசேக்கியா தீர்க்கதரிசி கர்த்தர் கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கில் நிற்க செய்து சொல்லுகிறார், உன் வாயில நான் வைத்த தீர்க்க தரிசன வசனங்களை நீ இந்த இடத்துல பேசு. இங்கே யாருமே இல்லை இடத்துல நான் என்ன ஆண்டவர் பேசுது? கல்லறையில் கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு பேச வைக்கிறியே, நீ பேசுகிறதை இவர்கள் கேட்கல. இந்த மரித்து அடக்கம் பண்ணப்படாமல் தூக்கி எறியப்பட்ட இந்த அவயங்கள், இந்த சரீரத்தில் இருக்கிற உலர்ந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்றாரு. உலர்ந்த எலும்புகளுக்கு இந்த தீர்க்கதரிசி போய் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. தீர்க்க தரிசனம் உரைக்க 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 உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து, நரம்பு பெற்று, தசை பெற்று, பலனடைந்து, இரத்த ஓட்டம் உண்டாகி, சதை மூடி, ஆண்டவருடைய சுவாசம் மூதப்பட்டு மனிதனாக திரள் சேனையாக எழுந்தது. அல்லேலூயா. வார்த்தைக்கான வல்லமை, வார்த்தைக்கான உத்தரவு என்பது தீர்க்கதரிசி பேசும் பொழுது உலர்ந்த எலும்பும் கூட உயிரடைய செய்ய முடியும் என்றால்
உலர்ந்து போயிருக்கிற, உயிர்ப்பிக்கப்பட முடியாத இருக்கிற உங்களுடைய உள்ளான மனிதன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலனடைய வேண்டும் என்றால் நீங்கள் புஷ்டியும் இளமையுமா இருக்கணும்னா இந்த வார்த்தை நீங்க வாசிங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு தாத்தா இருந்தார், 102 வயசு வரைக்கும் இருந்தார். இவர் எப்படி இவ்வளோ வயசு வரைக்கும் இருந்தார்னு சரியாக சாப்பிட மாட்டார். ஆனால் உடம்புல நல்லா ஹைட்டு வெயிட்டான ஆள். எப்போ நான் போனாலுமே, அப்போல்லாம் வீட்டுங்களில் திண்ணை இருக்கும் பார்த்தீங்களா, திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில் அவர் ஒரு பெட்ஷீட் போட்டிருப்பார், அங்கே ஒரு தலைக்கணி இருக்கும், அங்கே அந்த திண்ணையிலே தான் இருப்பார். அந்த திண்ணையில் கொஞ்சம் அந்த ஓலைங்கெல்லாம் கட்டி வச்சுட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு ஸ்க்ரீன் கட்டி இந்த சின்ன திண்ணையில் தான் அவர் தூங்குறது எல்லாமே. எப்போ போய் அந்த திரையை விலக்கி பார்த்தாலும் அந்த வயசுலேயும் அந்த தாத்தா நேர் முழங்கால் படிட்டு கண்ணாடி போடாமல் பைபிள் படிச்சுட்டு இருப்பார். கண்ணாடி போடாமல். நம்ம இப்படி பார்த்தாவே எனக்கே தடுமாற்றம். எனக்கு கூட பார்த்தோன்னா திடீர்னு வார்த்தைங்க நம்மளுக்கே தடுமாற்றமாக இருக்குது. ப்ராக்டிஸ் அப்படி முழங்கால் படிட்டு படிச்சு 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 ஏன்னா அவர் பார்க்கும்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். தாத்தா முட்டி போட்டுன்னு ஜோம் அவர் இருக்கிறது, அவர் முட்டி போட்டார்னா என் ஹைட்டுக்கு இருப்பார். ஆனால் அது இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறாரு. முட்டி போட்டு அவ்வளோ உயரமான மனுஷன் அவ்வளோ சின்ன இடத்துல முட்டி போட்டுனே இருப்பார், கை இப்படி வச்சு ஜோம் பண்ணே இருப்பார், முட்டி போட்டு பைபிள் படிப்பார். நம்ம 10க்குன்னே பார்க்குறோம். நிறைய பேருக்கு பைபிளு ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டவர் என் ஃப்ரெண்டு, ஏதோ தப்பாக நினச்சிக்க மாட்டார். நான் மொபைல் ஃபோன்லேயே படிப்பேன் வசனத்தை, யாரும் அமுச்சுக்கிறாங்களே அப்படின்ட்டு மொபைல் ஃபோனில் 10னே பைபிள் படிக்கிறது. உக்காந்துக்குன்னு ஒரு தெளிவாக ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு, எனக்கு ரொம்ப இஸ்லாமிய சகோதரர்கள் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஒரு திருக்குரான் புக்கு இருக்குது. அந்த புக்குக்கு ஒரு பெரிய துணி சுற்றி அதை வாசிக்கணுன்னா நல்ல முகம் கை கால்லாம் அலம்பிட்டு அவங்க முட்டி போட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டில் ப்ரேயர் பண்ணிட்டு தான் அந்த புக்கை திறக்கணும். திறந்து அந்த திருக்குரானை வச்சுட்டு அதை படிக்கிறதுக்கு ப்ரேயர் பண்ணி அதுக்கு முன்னாடி தலையில் துணி போட்டு படிப்பாங்க. என்றைக்காவது வீட்டில் பைபிள் படிக்கும்போது தலையில் துணி போட்டு படிச்சுக்கிறீங்களா? அப்படியா? தோத்துறோம், பரவாயில்ல. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். நம்ம தான் பைபிளை படிக்கிறது இல்லையே பாஸ்டர், அப்புறம் எங்கள் தலையில் துணி போடுறது? நம்ம தலையில் துணி போடலாம், ஒரேடியாக தலையில் துணி போட்டுற வேண்டியது தான். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அதுதான் இந்த வார்த்தைன்றது என்னை வெட்கமடையாதபடிக்கு என்னை எல்லாரிடத்திலும் மகிமையாக நிற்க செய்யக்கூடியது இந்த வார்த்தை. சங்கீதம் 119:7, சங்கீதம் 119:2, சங்கீதம் 119:3 இவைகள்லாம் வாசித்து பாருங்கள். இந்த வேதத்தின் மூலமாய் கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறத உங்களால் உணர முடியும். இதுதான் வேதத்தின் மூலம் கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறது. நீங்கள் பேசுனீங்கன்னா இது உங்கள்கிட்ட பேசும். இது ஒரு ஆப் மாதிரி தான். என்னதுங்க ஆப்? டெக்ஸ்ட் பண்ணுறேன்ல, மெசேஜ் அனுப்புகிறேன்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு, அது ஆஃப்லைனில் இருந்தால் பண்ண முடியாது. நீ காசு போட்டால் தான் பண்ண, இது காசு இல்லாமல் பண்ணிருக்கோம். நீ ஒரு கேள்வி கேட்டால் இது பதில் சொல்லும். நீ சாப்பிட்டியான்னு கேட்டால் நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியான்னு கேட்கும். பேசிக்கிறீங்களா? நீங்கள் பேசிக்கிறீங்களா பைபிளோடு கூட? வார்த்தைகள் நீங்கள் எடுத்து பேசும்போது நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு கான்வெகேஷன் இதில் இருக்குது. நம்ம படிச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே நம்ம தான் பேதுரு மாதிரி மாறிடுவோம். அந்த இடத்துல அந்த கேரக்டர்லாம் அப்படியே நம்மளுக்கு வரும். நீங்கள் சினிமா பார்த்தா சினிமா கேரக்டராக மாறி இல்லை, அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த அம்மா என்ன ஜோதிகா மாதிரியே போயின்னு இருக்கும். அப்படியே இவர் நம்ம அப்படியே விஜய் மாதிரி சீப் பேசுன்னு போவார், நான் நண்பான்னுவார் இப்படி கை வச்சுக்கின்னு. இவர் எங்கே தான் அதெல்லாம் வரும்? ஏன்னா அந்த கேரக்டரை மாதிரி நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா பைபிள் கேரக்டராக இருப்பீங்க. நீங்கள் படத்தில் பார்த்து சுற்றி நிற்கிறீங்க, படத்தை பார்த்துன்னா அந்த கேரக்டராகவே இருப்பான் ஆள். நிறைய பேர் இப்போ ஒரு மாதிரி எல்லாம் பார்த்தா எல்லாம் திவாகர் கேரக்டர்ன்றான். கேட்டால் அவன் எல்லாம் ஒரு டைப்பாக சுற்றி நிற்கிறான். ஏன்னா அவங்க பைபிள் படிக்கிறது கிடையாது. அவங்க சினிமா கேரக்டரு, சீரியல் கேரக்டரு, சீரியல் நடக்கிற மாதிரியே வீட்டில் ஒரே அடித்தட்டி பிரச்சனை. என்ன காரணம்? அந்த மாமியார் மாதிரியே இந்த மாமியார் நினைக்கிறது, இந்த மருமக எல்லாம் நடைமுறையில் இதை நான் நினச்சி அந்த மாதிரி மாறிடுறாங்க. ஆனால் நான் சொல்கிற கேரக்டர் என்னென்னா, இதை படிச்சிங்கன்னா இதில் பயங்கரமான படங்கள்லாம் இருக்குதுங்க, பயங்கரமாக இருக்குது. நீங்கள் இந்த வேதத்தை படிக்கும் பொழுது ஒரு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நீங்கள் பார்த்துங்க. அந்த ஓமைகள் பேசும்போது அங்கே நடக்கிற அற்புதங்கள் நடக்கும்போது நம்மளும் நம்ம ஆண்டு கூட நடந்து போய் அற்புதத்தெல்லாம் பார்த்துக்கிற மாதிரியே இருக்குங்க. இறக்குன மாதிரி இருந்துக்குதா? அது ஏன் நமக்கு இருக்க போகுது?
அதுதான் சொல்கிறேன். இந்த வார்த்தைக்கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள். இந்த வார்த்தை உங்களோட பேசும், மறு உத்தரவு கொடுக்கும். உங்களோட கூட பேசுறதுக்கு சேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு கவலையப்படாது.